நெக்ஸ்ட் நான் இந்த பட்டனுக்கு கீழே இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் கண்டெய்னரை டார்கெட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு வித் வந்து 60% கொடுக்குறேன். 60% கொடுத்துட்டு அதுக்கு டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்த உடனே இந்த ரெண்டு எலமெண்ட்ஸுமே கிட்ட இருக்கு. ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன். ஸோ இது கொடுத்த உடனே என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த எலமெண்ட்ஸ் வந்து எண்ட் டு எண்ட் அந்த மாதிரி இது வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து இந்த எண்டு லெஃப்ட் எண்டு, இந்த செகண்ட் எலமெண்ட் வந்து ரைட் சைடு எண்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், அதாவது ஃப்ளெக்ஸ் wrap. இது கொடுக்குறனால என்ன ஆகும்னா இப்போ நான் வந்து இந்த மாதிரி இதை நான் வந்து சுருக்கிற நேரம் என்ன ஆகும்னா அந்த எலமெண்ட்ஸுக்கு ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த லைனில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளெக்ஸ் ரேப் அந்த மாதிரி நான் வந்து இதில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் இதில் மார்ஜின் டாப் 2.5 EM கொடுக்குறேன். இது எதுக்குன்னா இந்த பட்டனுக்கும் இதுக்கும் இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது. அதுக்காக தான் நான் இதில் வந்து மார்ஜின் டாப் 2.5 EM கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் இந்த ரெக்டாங்கிள் கண்டெய்னருக்கு கீழே ரெண்டு ரெக்டாங்கிள் இருக்கு. இந்த ரெக்டாங்கிள்குள்ள இருக்கிற அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த டிவனை வந்து ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ ரெக்டாங்கிள்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ரெக்டாங்கிள்னு கொடுக்குற நேரம் அது ரெண்டு ரெக்டாங்கிளுமே டார்கெட் பண்ணும். ஏன்னா வந்து ரெண்டுமே சேம் கிளாஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த ரெக்டாங்கிள் ரெண்டுக்குமே சேம் ஸ்டைலிங் தான் தேவைப்படுது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டுக்குமே சேம் கிளாஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொடுத்துட்டு இதுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்து பொசிஷன் ரிலேட்டிவ் ஏன் கொடுத்துருக்கேன் நான் வந்து பிறகு சொல்றேன். 100%. ஸோ இப்போ நான் வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு 100% வித்து கொடுத்த உடனே இது என்ன பண்ணுதுன்னா இந்த ரெக்டாங்கிள் வந்து இதோட ஃபுல் வித்தை வந்து ஆக்குபை பண்ணுது. அதனால இது ஃபுல் வித் ஆகுனதுனால இது என்ன ஆகுதுன்னா லைன் பை லைனா டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நான் இதுக்கு ஹைட் வந்து 50 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ நமக்கு அந்த ரெக்டாங்கிள் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா நான் அதுக்கு வந்து அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணல, அதனால தான் என்ன டிஸ்பிளே ஆகல. இப்போ நான் இதில் வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். இந்த கலர் இதுக்கு நான் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் இதில் வந்து பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்தோடனே இந்த எண்டில் வந்து கொஞ்சம் கேர்வாக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் உள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு கலர் கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா செகண்ட் கலர். ஸோ இந்த கலர் கொடுத்தோடனே இதுக்குள்ள என்னெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ எல்லா டெக்ஸ்டோட கலருமே இந்த கலராக சேஞ்ச் ஆகும். இப்போ இதுக்குள்ள வந்து அந்த ஐகான்ஸும் வந்து என்னன்னா இது வந்து இருந்துச்சு, அந்த ஐகான்ஸும் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கலர் கொடுத்தோடனே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஐ டேக் வந்து அது என்ன ஐகான் டேக் தான், ஆனால் அது வந்து இது வந்து டெக்ஸ்ட்டை டார்கெட் பண்ற மாதிரி தான் டார்கெட் பண்ணும். ஸோ நம்ம வந்து டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்ற ப்ராப்பர்ட்டி தான் இல்லை கொடுத்துருக்கோம். அது கொடுத்தோடனே ஐகானோட கலர் தான் சேஞ்ச் ஆயிடும். அதாவது டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரியே ஐகான் கலரும் சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் வந்து சென்டரில் கொடுப்போம். இது கொடுத்தோடனே டெக்ஸ்ட் தான் சென்டரில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம பார்த்தோம்னா டெக்ஸ்ட் லைன் கொடுத்தோன்னே சென்டரில் வந்துச்சு, ஆனால் அது கரெக்டாக சென்டரில் வரல. அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ரெக்டாங்கிளோட டாப்ல வந்து ஸ்டிக் ஆகிருக்க மாதிரி இருக்கு. ஸோ பேடிங் 1 EM கொடுக்குறேன். பேடிங் 1 EM கொடுத்த உடனே அது கரெக்டாக சென்டரில் வந்துடும். நெக்ஸ்ட் நான் இதில் மார்ஜின் பாட்டம் 2.5 கொடுக்குறேன். இந்த மார்ஜின் கொடுத்த உடனே இந்த ரெண்டு ரெக்டாங்கிளுக்கும் இடையில கொஞ்சம் மார்ஜின் வந்து கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற நேரம் இந்த லாஸ்ட் இருக்கிற ரெக்டாங்கிளுக்கு கீழே இருக்கிற மார்ஜின் என்னன்னா ரொம்ப பெருசா இருக்குது. அது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால என்னன்னா அந்த இந்த வித்தை, அதாவது இப்போ இந்த பாக்ஸ் இருக்குன்னா அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசா டிஸ்பிளே ஆகுது. அதை நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன பண்றோம்னா ரெக்டாங்கிள் நான் போடுறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இதுல போயிட்டு செகண்ட் ரெக்டாங்கிள் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ரெக்டாங்கிள் பாட்டம் மார்ஜின் அப்படின்னு இன்னொரு கிளாஸ் கொடுக்குறோம். இந்த கிளாஸை கொடுத்துட்டு
இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க இடத்துல நம்ம வந்து ஸ்டைல் பண்றோம். ஸ்டைல் பண்ணிட்டு மார்ஜின் பாட்டம் 1. ஸோ இப்போ மார்ஜின் பாட்டம் 1 கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்க அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாகுது. இதனால வந்து இந்த இந்த இடத்துலயும் இங்கே வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நீட்டா டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நாம இந்த காப்பி பட்டனை வந்து ஸ்டைல் பண்ணலாம். அதுக்கு ரெக்டாங்கிள் காப்பி பட்டன். இந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ள இருக்கிற இந்த காப்பி பட்டன் தான் என்ன பண்ணிருக்கேன், இது வந்து டார்கெட் பண்ணிருக்கேன். அதை டார்கெட் பண்ணிட்டு அதுக்கு கர்சரை நான் வந்து பாயிண்ட் பண்ணி கொடுக்குறேன். கொடுத்த உடனே நம்ம செலக்ட் பண்ணா கர்சர் வந்து பாயிண்டர் ஷேப்புக்கு மாறிடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுப்பேன். இந்த பொசிஷன் அப்சல்யூட் ஏன் கொடுத்துருக்கீங்க நான் வந்து லேட்டரா சொல்றேன். டாப் 40%, லெஃப்ட் 90%. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுல ஏன் அந்த பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கோம், இதுல ஏன் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்கோம் சொல்ல போறேன். ஸோ இப்போ நான் வந்து இதுல வந்து ரெக்டாங்கிளுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குற நேரம் இந்த ரெக்டாங்கிள் என்ன ஆகுதுன்னா அது வந்து பேரண்டா சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுல வந்து ரெக்டாங்கிளுக்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குற நேரம் அது வந்து இந்த இடத்துல, அதாவது அது வந்து இருக்கிற இடத்துல தான் அந்த பொசிஷன் வந்து இருக்கும். பட் அந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ளாடி இருக்கிற எலமெண்ட்ஸ் எதுக்கா நம்ம வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டு டாப் 0 அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ நான் இதுல வந்து டாப் 0ன்னு கொடுக்குற நேரம் இதுதான் பேரண்ட். ஸோ இந்த பேரண்ட்ல இருந்தா அது என்னங்க அப்படின்னா அந்த பொசிஷனே ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல இருந்தா அது என்ன ஆகும், பொசிஷன் ஸ்டார்ட் ஆகும். இதான பேரண்ட். ஸோ அந்த இடத்துல இருந்தா இதுக்கு பொசிஷனே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம், இதுல நம்ம வந்து ரிலேட்டிவ் கொடுத்தோன்னே இதுதான் இப்போ பேரண்டா மாறுது. இது என்ன ஆகுதுன்னா இந்த காப்பி பட்டன்னா அதோட சைல்டா மாறுது. அது நம்ம வந்து அப்சல்யூட் கொடுத்தோம்னா தான் சைல்டா மாறும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ரிலேட்டிவ் கொடுத்தேன் அப்படின்னா அதுவும் என்ன பண்ணோம்னா இருக்கிற பொசிஷன்ல இருந்து நம்ம வந்து டாப் எவ்வளவு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். நான் இப்போ இல்லை ஒருவேளை ரிலேட்டிவ்னு கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா அது எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல இருந்தே அதை நாம மூவ் பண்ண தொடங்கிடும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம்னா இல்லை நம்ம வந்து அப்சல்யூட் கொடுத்துருவோம். இந்த ரெக்டாங்கிள் தான் பேரண்ட், அதாவது ரிலேட்டிவ் தான் என்னன்னா பேரண்ட். ஸோ அந்த பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காப்பி பட்டன் தான் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. டாப் 0 கொடுத்தோம்னா இந்த டாப்ல வந்து அது வந்து ஸ்டே ஆகும். அடுத்து நம்ம வந்து டாப் 40% கொடுக்கணும், இந்த இடத்துல வந்து ஸ்டே ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்ம லெஃப்ட் கொடுத்த உடனே கரெக்டா நமக்கு எந்த இடத்துல வந்து இதுக்கு பொசிஷன் இருக்கணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டா டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இதுக்கு டிஸ்பிளே வந்து நன்னா சேஞ்ச் பண்றேன். எதுக்காக நன்னா சேஞ்ச் பண்றேன்னா நான் வந்து இதை வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து போடுற நேரம் நான் இப்போ வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ற நேரம் தான் அந்த காப்பி பட்டன் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா அதை வந்து டிஸ்பிளே நன்னா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கொடுக்குற நேரம் அது நம்ம வந்து டிஸ்பிளே பிளாக்கை வந்து டாம் வழியா என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நாம இந்த வெப்சைட்டை லோக்கல் ஹோஸ்ட்ல போட்டு ரன் பண்ணா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்க இந்த ரேண்டம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. பட் நான் இதை வந்து F12 கிளிக் பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து கரெக்டாக ரெஸ்பான்சிவ், அதாவது மொபைலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ரெஸ்பான்சிவாக இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மீடியா கொரி யூஸ் பண்ணி இதை கரெக்டாக வந்து ரெஸ்பான்சிவாக கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இதை பண்றதுனால இந்த பி டேக்ல டெக்ஸ்ட் லைன் சென்டர்னு கொடுத்துருக்கேன். இப்போ அது கரெக்டாக சென்டர்ல டிஸ்பிளே ஆகுது. பட் நம்ம வந்து அதை வந்து ரெஸ்பான்சிவா சேஞ்ச் பண்ற நேரம் அது ஒருவேளை வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து டெக்ஸ்ட் வந்து சென்டர்ல வந்து டிஸ்பிளே ஆகாம போகலாம். அதுக்காக தான் நான் வந்து இப்போ டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து என்ன நம்ம வந்து அது ரெஸ்பான்சிவா சேஞ்ச் பண்ணாலும் சரி, நம்ம வந்து அது வந்து லேப்டாப் வியூவில் வச்சிருந்தாலுமே அது கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பி டேக்ல போயிட்டு நான் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து மீடியா கொரி யூஸ் பண்ணலாம். மீடியா கொரி மேக்ஸ் வித் 600 பிக்சல். ஸோ நமக்கு இப்போ வந்து
மேக்ஸ் வித் 600 பிக்சல், அதாவது 600 பிக்சலுக்கு கீழே இருக்கிற டிவைசஸ் வரைக்கும் என்ன நடக்கணும் அப்படின்னு இந்த மீடியா கொரி வச்சு நம்ம வந்து ப்ரௌசருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இப்போ நமக்கு 600 பிக்சலுக்கு கீழே இருந்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்கணும் இந்த இடத்துல நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ நம்ம வந்து இந்த ப்ரௌசர் வந்து கொஞ்சம் சின்னதாக்கிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து ஹெட்டிங் வந்து ஃபாண்ட் சைஸை சின்னதாக்கணும். நெக்ஸ்ட் நம்ம அந்த H2ஓட ஃபாண்ட் சைஸையும் சேம் சைஸா மாற்றணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா குரூப்பிங் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம அந்த மெயின் கண்டெய்னர்ல இருக்கிற அந்த H2 டார்கெட் பண்ணிட்டு இதோட டெக்ஸ்ட்டை சென்டர்ல கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி சென்டர்ல இருக்கனால நம்ம கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு இடையில வந்து லைன் ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த ரெண்டுக்குமே இடையில இருக்கிற கேப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ நான் இதில் வந்து இந்த ரேண்டம் பாஸ்வேர்ட் இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் ஹைட் நான் வந்து 55 பிக்சல் கொடுத்துருக்கறதுனால அந்த ஹைட் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நான் வந்து மெயின் கண்டெய்னர்ல இருக்கிற அந்த P-யை டார்கெட் பண்ணிட்டு அதோட வித்தை நான் வந்து 90% கொண்டு வரேன். ஸோ 90% கொடுத்தோடனே 100% இருந்தது ஸ்மால் ஸ்க்ரீன் போனோடனே 90% சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் அதோட ஹைட்டு நான் வந்து லைன் ஹைட்டை வந்து 35 பிக்சல் ஆகும். ஸோ அப்படி பண்ற நேரம் என்னன்னா இந்த லைனுக்கும் இடையில இருக்க ஹைட் வந்து 35 பிக்சலா சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா அந்த ரெக்டாங்கிள் கண்டெய்னருக்கு வித்தை 90% போடும். ஸோ இது போட்டோன்னு என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் வந்த உடனே அதுக்கு வித்து வந்து 90% கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம வந்து இதுதான் அந்த மெயின் கண்டெய்னருக்கு உள்ள இருக்கிற சப் கண்டெய்னர்ல நமக்கு இருக்கிற அந்த ரெக்டாங்கிள் கண்டெய்னரோட வித்து வந்து 90% சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம இதில் பார்க்குற நேரம் அந்த ரேண்டம் பாஸ்வேர்ட் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. பட் வந்து நமக்கு வேற எல்லா அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக வந்து சென்டரில் டிஸ்பிளே ஆகுது. அந்த ரேண்டம் பாஸ்வேர்ட் மட்டும் நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் அலைங்க டிஸ்பிளே ஆகுது. அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு. இதில் போயிட்டு அந்த ஹெட்டிங் கூட இந்த டெக்ஸ்ட் அது நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டரில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நாம இந்த ரேண்டம் பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர்ல அந்த ப்ரௌசர்ல போய் பார்க்குற நேரம் நம்ம லேப்டாப் வியூல பார்க்குற நேரம் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதை நாம மொபைல் வியூக்கு கொண்டு வர நேரம் நீட்டா ரெஸ்பான்சிவா டிஸ்பிளே ஆகும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நாம இந்த ரேண்டம் பாஸ்வேர்ட் ஜெனரேட்டரோட ஜாவாஸ்கிரிப்ட் செக்ஷனை எப்படி பண்றோம்னு பார்க்கலாம்.